friends, welcome to Taj Beauty Recipe. In this video la nama paaka poradhu nammaloda thalai mudiya 2 மடங்கு வேகமா வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்டான பியூட்டி ரெசிபியும் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். நான் இன்னைக்கு இந்த ஹேர் ஆயில் பண்றதுக்கு 2 சோற்று கற்றாழை மடல்களை எடுத்து இத நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கற்றாழை பார்த்தீங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனுள்ளது. இதில் அதிக அளவில் கனிமச்சத்துக்கள், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இருக்கிறதால நமக்கு முடி உதிர்றது உடனே ஸ்டாப் ஆகுது. இப்போ இந்த கற்றாழையில் இந்த 2 பக்கம் இருக்கிற முள்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கற்றாழையில் ஆன்டிசெப்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல் தன்மை அதிகமாக இருக்கிறதால நம்மளோட தலையில் இருக்கிற அரிப்பு, பொடுகு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற புரோட்டியோலைட்டிக் என்சைம் நம்மளோட தலையில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றுது. நம்மளோட தலைக்கும் தலைமுடிக்கும் தேவையான ஈரச்சத்தை இது கொடுக்குது. இப்போ 2 பக்கம் முட்களை நீக்கினதுக்கு அப்புறமா இதை நடுப்பகுதியில் 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வரைக்கும் கட் பண்ணினா போதும். இப்போ இந்த கற்றாழையும் நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கற்றாழையை கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போகிறது வெந்தயம். இந்த வெந்தயத்தை இப்போ இந்த கற்றாழைக்குள்ள உள்பகுதியில் நம்ம ஃபுல்லாக அதை நிரப்பி விட்டுடலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதில் அயன், விட்டமின், புரோட்டீன்ஸ் போன்ற சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. இப்போ இந்த கற்றாழையில் பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த கற்றாழையோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த வெந்தயத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த கற்றாழையில் இந்த வெந்தயம் நல்லா ஊறி வந்துடும். ஒரு நாள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே வச்சு ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த கற்றாழையை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கற்றாழை பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். அடுப்பை எப்பயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தேங்காய் எண்ணெயை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் இந்த கற்றாழையில் இருக்கிற இந்த ஈரப்பதம் இறங்குற வரைக்கும் இந்த எண்ணெயில் உள்ள இந்த சுறுசுறுப்பு அடங்கின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கற்றாழையில் உள்ள கலரும் மாறிடுச்சு, எண்ணெயோட கலரும் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயை இறக்கி வச்சிடலாம். 1 ஹவர் வரைக்கும் ஆற விட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கற்றாழை ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராகவும் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தலை குளிச்சுட்டு வரலாம். கற்றாழை மற்றும் வெந்தயத்தில் இருக்கிற எண்ணெய் பசை பார்த்திங்கன்னா நம்மளோட தலைமுடி வளர்ச்சியையும் நம்மளோட தலைமுடிக்கு கருமை நிறத்தையும் கொடுக்கக்கூடியது, இளநரைகளையும் போக்கக்கூடியது. என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.